தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொண்டர்கள் அனைவரும் மனமாட்சியங்களை மறந்து கருத்தொற்றுமையோடு இருந்து இந்த ஆட்சி மாற்றத்திற்கு அனைவரும் உழைக்க வேண்டும். மாநில தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்க அகில இந்திய தலைமை, உங்களுடைய கட்சி தொண்டர்கள், கூட்டணி கட்சி, இவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லக்கூடியது என்ன? ஏன்னா நேற்று ஒரு கூட்டணி நீங்க பதவியேற்ற அதே நாள்ல, நீங்க நாமினேஷன் பண்ண அதே நாள்ல வந்திருக்காங்க. இதே ஒரு நல்ல அறிகுறி தான். இன்னைக்கு பௌர்ணமி நல்ல நாள், எல்லாமே ஒரு நல்ல முகூர்த்தமாக அமைஞ்சிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் நிச்சயமாக உறுதியாக இருக்கும். எம்ஜிஆரின் ரசிகர் நீங்க, ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டு பொறுப்புல இருந்தீங்க. இப்போ தேசிய கட்சியில இணைந்து 8 ஆண்டுகள் இருக்கு. இது எல்லா அனுபவத்தும் சேர்ந்து உங்களுக்கு அடுத்த கட்ட இந்த களப்பணி எப்படி இருக்குன்றீங்க? உங்களுடைய டெட் அகைன்ஸ்ட் இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படி சமாளிக்க போறீங்க? பாரதிய ஜனதா கட்சி தேசபக்தி உள்ள கட்சி. இங்க இருக்க ஒவ்வொருவருமே தான் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும் ஆசை இல்லாம உழைக்கின்ற தொண்டர்களை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி தான் தேச நலம், தேச ஒற்றுமை உடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே வழியில் வந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், என்னுடைய ஆசானாக விளங்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்றைக்கு 2 லட்சியங்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் அதர்ம ஆட்சி விலகி தர்மத்தின் ஆட்சி வரும். அமித்ஷா அவர்கள் எப்பவுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போறாருனாலே அங்க வந்து தேர்தல் வியூகம் ரொம்ப ஆழமா இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே இப்ப தமிழகத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வருகை அடுத்தடுத்து இருக்குமா? நிச்சயமா அடிக்கடி நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருவார்கள். நிச்சயமாக பல்வேறு மாற்றங்கள் எல்லா தரப்பிலும் ஏற்படும். இப்பொழுது மக்கள் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மனமாற்றம் ஆட்சி மாற்றமாக